ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். குருவை அதிபதியாக கொண்ட இந்த தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்வாங்க. எந்த ஒரு விஷயமானாலும் சரிங்க, தொடர்ந்து போராடி அந்த விஷயத்தில் எல்லாமே சாதிச்சு வெற்றி பெறணுங்கிற குறிக்கோள் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். தனக்காரகனான குருவின் ராசியில பிறந்த இவங்க பணத்தின் பின்னாலும் எப்போதுமே ஓட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிது அப்படிங்கிற கொள்கையோட வாழக்கூடியவங்களா திகழ்வாங்க. நட்புக்கும் நல்ல மனதுக்கும் குணத்துக்கும் மட்டுமே இவங்க மரியாதை தரக்கூடியவங்களா திகழ்வாங்க. மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட சரிங்க, அவங்க யாராவது தனுசு ராசிக்காரங்களை ஒரு சின்ன அளவில் அவமானப்படுத்தினாலோ இல்லை அவதூறாக பேசிட்டாவோ சரி, அவங்களது வாழ்க்கையிலிருந்து அறவே ஒதுக்கக்கூடிய இயல்பு கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான நன்மை தீமை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே நம்ம இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரங்க அதிபதி நாம குரு பகவான் சொன்னோம் இல்லையா, குரு பகவானை கோதண்ட குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் குறுக்கிடும் போராட்டங்களால் இவங்களது வாழ்க்கையில் அப்பப்போ நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, சந்தோஷத்தையுமே இழந்து நின்றுருப்பாங்க. இதுங்க என்ன பண்ணலான்னா, இறைவன் மனிதராக வாழ்ந்து போராடி அந்த போராட்டத்துல எல்லாம் எப்படி வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பின்னால் மகிழ்ச்சி கோலத்தில் எந்த ஒரு திருத்தலத்தில் இறைவன் இருக்காரோ, வாழ்க்கையின் அர்த்தம் புரிய வச்சிருக்காரோ அந்த மாதிரியான திருத்தலத்துக்கு சென்று வந்தால் இவங்களது மனதுக்கு அமைதி பெருகுங்க. அப்படிப்பட்ட தலம் எதுன்னு பார்த்தா திருப்புட்குழி அப்படின்ற ஊர் தாங்க. இங்கே திருப்புல்குழி அப்படிங்கிறது தான் மருவி திருப்புட்குழி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தலத்தில் ஜடாயு எனும் கழுகாசுரனுக்கும் ஸ்ரீராமர் தன் கைகளால் ஈமக்கிரியைகளை செய்த தலமாக விளங்குது. மேலும் ராவணன் வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் என்னும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறார் இந்த தலத்தில் இறைவன். ஜடாயுவுக்கு அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சியும் கொடுத்தாங்க. அதனால் அந்த ஆலயத்துக்கு சென்று அந்த கோதண்ட ராமனான விஜயராகவன் கோதண்ட குரு பிறந்த உங்களது வாழ்க்கை நிச்சயம் அந்த ஆலயத்திற்கு சென்றால் மாறுங்க. நிம்மதி அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். இதை தொடர்ந்து உங்களுக்கான ஆடி மாத பலனை பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு செஞ்சாலுமே உங்களது வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பம் ஆவதற்கு பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் பெருமாளுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. பெருமாளுடன் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டுங்க. முதல்ல தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, தெய்வீக சிந்தனை கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக திகழுங்க. ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் கேது கேந்திர பலம் பெற்று ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிற நிலையில் ராசிநாதன் குருவோட 5ஆம் பார்வை அங்கே பதியுதுங்க. இதனால் நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வாய்ப்புமே ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வியாபாரத்தில் இதுவரைக்கும் எவ்வளவோ தடைகள் வந்திருக்கும். இந்த தடைகள் இருந்து நாம் எப்படிடா மீண்டு வர போகிறோம்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு அந்த அனைத்து தடைகளுமே விலகி சுபம் உண்டாகும் மாதமாக திகழ போகுதுங்க. உங்களோட உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே 1 இல்லை 2 இல்லை அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா. மன கஷ்டத்தில் திகழக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் உங்களோட உத்தியோகத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடுங்க. மேலும் அலுவலகத்தில் பணிபுரியவங்களுக்கு எதிர்பார்த்த இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதோடு ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய பொறுப்புகளுமே வந்து சேரும் வாய்ப்பு அமையுங்க. குரு பகவானின் பார்வை 12ஆம் இடத்துல உண்டாகிறதுனால வீடு இடம் வாங்குவதற்கான சுப செலவு உங்களுக்கு ஏற்படும் யோகம் அமைஞ்சிருக்கு. உங்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தன குடும்ப ஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாகிறதுனால உங்களோட குடும்பத்தில் நிம்மதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். இதுவரைக்கும் இருந்த சண்டை பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புமே அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்துல குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறதுனால நீண்ட நாள் உங்களது மனதை வாட்டி வந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இழுவையில் இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமான பலனை தருங்க. உடலை வாட்டி கொண்டிருந்த நோய்கள் உங்களை விட்டு நீங்கி மருத்துவ செலவுகள் குறையும் வாய்ப்பு ஏற்படும். நம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு செயலையுமே நினைச்சிங்கன்னா கட்டாயம் அதை சாதிச்சு காட்டக்கூடியவங்களா திகழ்வீங்க.
மாறுதுங்க. சுகஸ்தானத்தில் போகக்காரகன் சஞ்சாரத்தால் உங்களது மனசில் ஆசை அதிகரிக்குங்க. மேலும் முயற்சி ஸ்தானாதிபதி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களது அனைத்து செயல்லையுமே கூடுதல் கவனம் அப்படிங்கிறது ரொம்பவும் தேவைப்படுதுங்க. மாணவர்கள் உங்களது படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தினா நல்ல மதிப்பெண் பெறும் மாதமாக அமையும் இந்த மாதம். அடுத்து பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். யார் ஒருத்தருக்குமே எந்த ஒரு விஷயத்துலையும் வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகவும் நன்மையான மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா ரோகஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் அங்கு சஞ்சாரிக்கும் போது குருவுடன் இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. இதன் மூலம் உங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாகுதுங்க. இதன் மூலம் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் வாய்ப்பை இவங்க உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. எந்த ஒரு வாய்ப்பு வரும்பொழுதுமே அதை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்மளோட வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படின்னு சிந்திக்கணுங்க. மேலும் உங்களுக்கு இதுவரை தொழில் விஷயமா இருந்தாலும் சரிங்க, வியாபார விஷயமா இருந்தாலும் சரி, அதில் எவ்வளவோ தொல்லை எதிரின்னு சொல்லிட்டு பிரச்சனை இருந்திருக்கும். எதிரிகளால் இதுவரை உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து சங்கடங்களும் உங்களை விட்டு நீங்கி விட போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிக்காட்டிடாமல் இருந்த உங்களது திறமை, உங்களுக்கே தெரியாத நிறைய திறமை உங்களுக்குள்ள இருக்குங்க. அந்த திறமைகள் வெளிப்பட்டு சுற்றி இருக்கக்கூடியவங்க ஆச்சரியப்படும் வகையில் உங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்கும். உங்களது வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி சென்றுடுவாங்க. இல்லாமல் இதுவரைக்கும் உங்களது உடல்நிலையில் நிறைய பாதிப்பு இருந்திருக்கும். மருத்துவரை அணுகி உங்களது பாதி பணம் மருத்துவமனையிலே செலவு செஞ்சுருப்பீங்க. அந்த மாதிரியான உடல்நல கோளாறுகள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்குதுங்க. மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறைஞ்சி உங்களது வாழ்வில் முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக திகழப்போது உடல்நிலையில் ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளுமே குறைவதற்கான வாய்ப்பு அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கிரனின் சஞ்சார நிலையால் உங்களது மனதில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா உங்களது வாழ்க்கை எப்போ மாறும்னு, நீங்கள் நினச்ச காலம் இது அப்படின்னே சொல்லலாம். தொட்டதெல்லாம் துளுங்கும் பொன்னான காலமாக திகழப்போகுது. வாழ்க்கை துணையோட இணக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். பொன்பொருள் சேரும் வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் கூட அமையுங்க. மேலும் வியாபாரிகளுக்கு அரசு வழியில் சில நெருக்கடி ஏற்படுங்கிறதுனால உங்களது தொழில் விஷயத்தில் கட்டாயம் முன்ஜாக்கிரதை கவனம் இது எல்லாமே தேவைப்படுது. எதிர்பார்த்த பணவரவு இது வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு தற்போது கிடைக்குங்க. செஞ்சுட்டு வர தொழிலில் லாபத்தை ஏற்படுத்தும் வகையில் உங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்கணும். சிந்திச்சு செயல்படுங்க. முன்னெச்சரிக்கை கவனம் இது எல்லாமே தேவைப்படுது. நீண்ட நாளாக நீங்கள் எதிர்கொண்டிருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும். அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் சூரியன் அஷ்டம ஸ்தானத்தில் மறைவு பெறாருங்க. இதன் மூலம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் ஒரு சில தடைகளும் தாமதமும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அனைத்து விஷயத்துலையுமே உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறது தேவைப்படுதுங்க. அரசு பணியில் இருக்கவங்க உங்களது வேலையில் எதிர்பாராத சில நெருக்கடிகள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே முன்ஜாக்கிரதை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு சட்ட ரீதியாக சில சிக்கல் தோன்றுங்கிறதுனால அரசு வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். மேலும் இந்த நேரத்தில் 6ஆம் இடமான ருணரோக சத்ருசோனத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கும் நிலைமையும் மனதைரியமும் உங்களுக்கு உண்டாகுங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க பலம் இழந்துடுவாங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பும் அமையும். ஒரு சிலருக்கு எல்லாமே சொத்து சேர்க்கை உண்டாகுங்க. உங்களது மனதில் தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நீங்கள் நினைச்சதை செயல்படுத்தி கொள்ள போகிறீங்க. உங்களோட ராசிநாதன் குருவின் பார்வையால் உங்களது தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மறுபக்கம் எதிர்பாராத செலவுமே வருங்க. அதனால் நீங்கள் கவனம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உங்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தம்பதிக்குள் ஒற்றுமை பலப்படும். வரவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர் வரும் செலவுகளை உங்களால் சமாளிக்க கூடியதாக அமையும் இந்த மாதம். ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி அதை எப்படி தீர்க்கணும்னு தீர்க்கமான முடிவு எடுங்க, ஆலோசனை செஞ்சுங்க. ஆனால் புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது கட்டாயம் கவனமாக இருங்க. மேலும் நல்ல பலன் கிடைப்பதற்கு உங்களது குடும்பத்தில் உள்ள அனைவரிடம் ஆலோசனை கேட்டு எந்த ஒரு செயலையும் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க. முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும்.
இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.